வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜூலை 1 இன்னையிலிருந்து விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்தில் அமலுக்கு வருது. 100 நாள் வேலை திட்டங்க. இப்போ இது 125 நாளாக உயர்த்தியிருக்காங்க. அது தமிழகத்தில் இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கடந்த டிஎம்கே ஆட்சியில் இல்லை இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கு இருந்தாங்க. இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் 100 நாள் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முன்னாடி முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது மத்திய அரசாங்கம் 60% நிதி பங்களிப்பு, மாநில அரசாங்கம் 40% நிதி பங்களிப்போட இது செயல்படுத்தப்பட இருக்குது. இது 2. 3வது, முன்னாடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் மூலமாக வழங்கப்பட்டுச்சு. அவங்க சில கமிஷனாகவே எடுத்துக்குவாங்க. ஒரு பெரிய ஸ்கேம் இதில் நடந்திருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 125 நாட்கள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே சம்பளத்தை டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரூல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போடாமல் டிவிகே கவர்மெண்ட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பாராட்டலாம் டிவிகே கவர்மெண்ட்டை. இது 1. 2வது என்ன பார்க்க போகிறோம்? 2வது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வந்திருந்தாங்களே சமீபத்தில். தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட அண்ணாமலை இயக்கத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்களாம். ஏன் பிஜேபியிலேருந்து பல பேர் விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துக்கு இருக்காங்க, யாரெல்லாம் போயிருக்கா, ஏன் போகிறாங்க, அண்ணாமலை இயக்கத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட விசாரிச்சிருக்காங்களாம். தினமலர் அந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு காணோம், காவல்துறை விசாரணை அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. என்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு அவர்களுடைய மனைவி புகார் கொடுத்துருந்தாங்களே. இப்போ அதை பற்றி அப்டேட்டு கிடச்சிருக்கு. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்த்து 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் சில பேர் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் கைதுனா, டிவிகே எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட பேரம் பேசி அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வேறு இயக்கத்தில் சேர்ப்பதற்காக பேரம் பேசப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இப்போது திருநாவுக்கரசு உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இதுதான் டிபேட்டு. ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசியிருக்காரு திருநாவுக்கரசு. அதான் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது இதை திமுக தான் முன்னின்று நடத்துதா? டிவிகே எம்எல்ஏக்களை, ஏன்னா மெஜாரிட்டி மார்க்கு டிவிகே கிட்ட இல்லை. அப்போது நிறையா எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசி பதவியை ராஜினாமா செய்ய வச்சுட்டா ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக முன்னின்று இதை நடத்துதா? ஏன்னா செந்தில் பாலாஜி சப்போர்ட்டர்ஸ் கைது செய்யப்பட்டதுனால இந்த சந்தேகம் வருது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் கேள்விகள் எழுப்புறாங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? நீலகிரி பாஜக இருக்காங்கல்ல, அதனுடைய மாவட்ட தலைவர் வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சால் சிரிப்பாக வரும். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்களே, விவசாயத்துக்காக பல விஷயங்களை பண்ணுறாங்க. நம்ம இந்திய அமைப்பு தான். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள் விவசாயிகளுக்கு அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கம் அங்கே நீலகிரியில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியாக போய் இது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க, வேணும்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அங்கே கேம்பெயின் பண்ணுறாங்க வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ். இதுக்கு நீலகிரி பாஜக மாவட்ட தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கெல்லாமா கண்டனம்? மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை பற்றி பொதுமக்கள்கிட்ட பிஜேபிக்காரங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு இருக்கா? யார் வேணால் சொல்லலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.